ஹலோ ஆல் வணக்கம் பீடா, வெல்கம் டு தி ஷோ. ஃபிஃப்த் T20 கடைசியாக இந்தியா சீரிஸ் ஜெயிச்சிட்டாங்க. எப்படி எப்படியோ பண்ணி இந்த இவருக்கு பதிலாக அவரு அப்படின்னு தூபேக்கு பதிலாக ஹர்ஷித் ராணாலாம் கொண்டு வந்து ஈஸியாக ஜெயிச்சிட்டாங்க ஃபோர்த் T20 புனேல. இப்போ ஃபைனல் T20 ஆஃப் த சீரீஸ் வாங்கடையில். இதுவும் வந்து ஒரு ரன் ஃபெஸ்ட்டாக இருக்கும்னு தான் நான் நினைக்கிறேன். உங்கள் இனிஷியல் தாட்ஸ் என்ன? கரெக்டா சொன்னீங்க. அந்த ராணா ஃபேக்டர் வந்து ஒரு மிகப்பெரிய டிஃபரன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்கறாங்க. ஒன்னே ஒண்ணு நான் கிளாரிஃபை பண்ண விரும்புறேன். ஆஸ் பர் த ரூல்ஸ் இந்தியா ஆர் ரைட். அதுல வந்து ட்ரூ. எந்த இதுவும் கிடையாது. உங்களுக்கு என்னென்ன ஒரு கன்கஷன் சப்புங்கும் போது இப்போ இந்தியா கேன் நாமினேட் அ பிளேயர் whom they want should be the concussion sub which match referee on his highness பார்த்துட்டு ஓகே அப்படின்னு அப்ரூவ் பண்றது போது இந்தியா ஹஸ் பிளேட் பேட் கார்டு அதெல்லாம் யாரும் சொல்லக்கூடாது. அது ரூல்ல இருக்கிற லூப் போல நீங்க எப்படி மாத்துவீங்கன்றதை நீங்க பார்க்கணுமே ஒழிய நோ பாயிண்ட் இன் பிளேமிங் இந்தியா அண்ட் பாட்டம் லைன். அண்ட் இன்னொன்னு யோசிச்சு பாருங்க, நீங்களும் கிரிக்கெட் ஆடுறீங்க, வாட் எவர் மேபி த லெவல் ஆஃப் கிரிக்கெட். நீங்க வெளில உட்காந்துட்டு இருக்கீங்க தண்ணி தூக்கிட்டு ஆளை பசரன் வந்து நீங்க உள்ள கூப்பிட்டு நீ போலிங் போடுனா அந்த மென்டாலிட்டில இருந்து ஒருத்தர் திரும்பி வந்து போலிங் போட்டு மேட்சை திருப்பி இருக்காருன்னா தேர் ஷுட் பி கிரெடிட் கிவன் டு ஆன் தட் பர்டிகுலர் பர்சன் ஆல்சோ போது இந்தியாவுக்கு வி ஹாவ் டு கிவ் கிரெடிட். அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. இங்கிலாந்து ஷுட் பி கிக்கிங் தெம்செல்ஸ் ஃபார் த பொசிஷன் வாட் தே ஆர் டு பி இன் பாட்டம் லைனு. இப்போ வந்துட்டு அந்த புனேல சொன்னோம் அந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதை வின் பண்ற டீம் இது பண்ணோன்னு. அவங்க 4 விக்கெட் விட்டாங்க, இந்தியா இங்கிலாந்து 3 விக்கெட் விட்டாங்க. ஈவன் தோ இங்கிலாந்து ஃபேர்ட் லிட்டில் பிட் பெட்டர் தேன் இந்தியா, ஸ்டில் தே லாஸ்ட். இங்கேயும் பாத்தீங்கன்னா த கண்டிஷன் இஸ் கோயிங் டு பி தி சேம். ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல யார் நல்ல கிரிக்கெட் ஆடுறாங்களோ வித் பேட் they are going to win this. சேம் சிமிலர் கண்டிஷன்ஸ். உங்களுக்கு பால் அப்படியே பறக்கும் இங்க. இப்ப லாஸ்ட் இதுல பாருங்க எப்படி போயிருக்கு அப்படின்னு. மும்பைல ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா 4 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட், 3 மேட்ச் பேட்டிங் செகண்ட் ஜெயிச்சிருக்காங்க. எப்படி க்ளோஸா இருக்கு பாருங்க. பேட்டிங் ஃபர்ஸ்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 189, பேட்டிங் செகண்ட் ஆவரேஜ் ஸ்கோர் 191. ஸோ அப்சல்யூட்லி நத்திங் டு சூஸ். ஹையஸ்ட் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோர் பாருங்க 234 ஃபார் 5 எம்ஐ வர்சஸ் டிசி. ஹையஸ்ட் செகண்ட் இன்னிங் ஸ்கோர் 205 ஃபார் 8 டிசி வர்சஸ் எம்ஐ. ஹையஸ்ட் சேஸ் வந்து இந்த ஆர்சிபியோட 196 எம்ஐ ஈஸியா அடிச்சாங்க இன் 15.3 ஓவர்ஸ் 197. அதுதான் வந்து ஹையஸ்ட் சேஸ். இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஸ்டார்ட் கொடுக்குறேன் பாருங்க. இந்த 14 கம்ப்ளீட்டட் இன்னிங்ஸ்ல when IPL has seen many 200+ runs, 2 இன்னிங்ஸ் 150 கீழே அடிச்சிருக்காங்க. அதே மாதிரி 4 இன்னிங்ஸ் 200+ மேல போயிருக்கு. அப்படின்னா the most important things is just can't say that okay 190 மீன் ஆவரேஜ் ஸ்கோர் 190 அடி கழிச்சிடலான்னு. அது இந்த அந்த 150 கம்மியான ஸ்கோர் பார்த்தீங்கன்னா ஒரு தடவை மும்பை ஏனாங்க மடமடமடன் கொட்டி 127 ரன்னுக்கு ஆல் அவுட் 125 ஆல் அவுட் ஆனாங்க ராஜஸ்தான் ராயல்ஸோட. அதனால இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க இப்போ நோ மேட்டர் வாட் நீங்க 200 வரலன்னு ஜெயிக்கவே முடியாது. பவர் பிளேல 45 ஃபார் 1 பொறுமையா ஆடணும். 7 to 10 பொறுமையா ஆடணும். 33 ஃபார் நோலாஸ் டேக் யூ டு 78 ஃபார் 1. 11 to 15, 16 to 20 அங்கேருந்து அடிக்க ஆரம்பிச்சீங்கன்னா கடைசி 10 ஓவர்ல உங்களுக்கு ஈஸியா 120 ரன் வந்துடும். 9 விக்கெட் இருந்திருந்தா. இங்கேயும் பாருங்க, இங்க வந்து ஆனா கொஞ்சம் புனேவோட டிஃபரெண்ட் ஆகுது இந்த பேஸ் போலர்ஸ் ஸ்பின்னர்ஸோட பர்ஃபார்மன்சஸ் தான் பார்த்து. இங்க 68 விக்கெட்ஸ் எடுத்திருக்காங்க சீமர்ஸ். லாஸ்ட் டைம் ஐபிஎல் நடந்த போது 22 விக்கெட்ஸ் தான் ஸ்பின்னர்ஸ் எடுத்திருக்காங்க. நம்ம அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணோம். ஆனா சீமர்ஸோட ஓவரால் எக்கானமி 10.36, ஸ்பின்னர்ஸோட ஓவரால் எக்கானமி ஜஸ்ட் 8.62. பர்டிகுலர்லி உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த ஃபிங்கர் ஸ்பின்னர்ஸ் வில் கம் இன் டு த பிக்சர். இப்ப ஒரே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட பிளேயிங் 11 என்ன பண்ண போறாங்க இப்ப அப்படின்றது. ஃபர்ஸ்ட் என்னன்னா இப்ப இந்த பிக்சரை உங்களுக்கு இன்னொரு ஃபாஸ்ட் போலர் ஆடியே ஆகணும். போன தடவை ராணா வந்து காப்பாத்தினாரு. அந்த காப்பாத்தின ராணாவா ஆடுவாங்களா, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி நல்லா போட்டு சாம்பியன்ஸ் டிராபி டீம் இருக்கிற ஷமியா ஆடுவாங்களா, இது தெரியாது. மாட்டிட்டு இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எப்படி வச்சுப்பாங்கன்னா சீரீஸ் ஜெயிச்சிட்டாங்க, வருண் சக்கரவர்த்திக்கு ரெஸ்ட் கொடுக்கலாம். ஐம் ஜஸ்ட் திங்கிங் அபவுட் இட். இல்லையா நோ மேட்டர் வாட் உங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இப்போ அக்ஷர் பட்டேல் மாதிரி ஒருத்தர் வந்துட்டு ஓடிஎஸ் ஆடணும், சாம்பியன்ஸ் டிராஃபி ஆடணும், அவரை ரெஸ்ட் பண்றாங்களா. யாருக்கு பதில் ஷமி வருவாரு தெரியாது. லாஸ்ட் மேட்ச் கேம் சேஞ்சிங் 3-4 ஓவர்ஸ் போட்ட ராணாவை இன்னொரு ஃபாஸ்ட் போலரா எடுத்துட்டு வருவாங்களா தெரியாது. சிவம் தூபே கன்கஷன் டெஸ்ட் இந்த முடிஞ்சு அது நீங்க தான் டாக்டர்.
அவரால் உள்ள வர முடியுமா தெரியாது. அப்படி அவர் இல்லைன்னா ரமன்தீப் சிங் அவர் பேர்ல உள்ள வருவாரு. அது ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இப்ப இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஒன்னே ஒண்ணுதான் யோசிப்பாங்க. they will not make any changes. ஜாஃப்ரா ஆர்ச்சர் லிஸ்ட் கொடுத்தாரு வேற கஸ் ஹட்கின்சன் ஆடணும்னு பார்ப்பாங்க. வெளியில இருக்கிற ஆளுங்க பாத்தீங்கன்னா ஜெமி ஸ்மித், they still give one more chance to பெத்தல். மார்க் வுட்டா அப்படியே ரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. ரேயான் அகமது இங்க ஆடவே முடியாது அன்பார்ச்சுனேட்லி. ஸோ அவங்களோட பிளேயிங்ல பாத்தீங்கன்னா பென் டக்கட், ஃபில் சால், ஜாஸ் பட்லர், ப்ரூக், பெத்தல், லிவிங்ஸ்டன், ஜெமி ஓவர்டன், பிரைடன் காஸ், ஆதில் ரஷீத், கஸ் ஹட்கின்சன் அண்ட் ஷக்கீப் மஹமூத். இப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஓவர்ல 45க்கு 1 ரெண்டு டீமுமே என்னால சொல்ல முடியாது. ரெண்டு டீமுமே அடிக்கிறாங்க, விக்கெட் தான் விட போறாங்க. அதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை, யாருக்கும் அட்வான்டேஜ் இல்லை. அதுக்கப்புறம் அந்த 10 ஓவர்ஸ் வரைக்கும் கன்சாலிடேஷன் கிரிக்கெட்டை யாரும் ஆடுறது இல்லை. 11 to 20 பீஃப் அப் ஜாப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கை வந்து ஃபார்ம்லயே இல்லை. பட் ஸ்கை இஸ் ஸ்கை அண்ட் இஸ் கோயிங் டு பிளே இன் மும்பை. அதுக்கப்புறம் ரிங்கு சிங், எனி டைம் யூ புட் யுவர் மணி ஆன். ஐ வில் ஸ்டில் ஃபீல் சிவம் துபே வில் பி ஃபிட். அவர் இல்லைன்னாலும் ரமன்தீப் சிங், ஹர்திக் பாண்டியா திருப்பி ஃபார்முக்கு வந்துட்டாரு, அக்ஷர் பட்டேல் பேட்டிங் இவங்களுக்கு இருக்கு. அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம் இஸ் ஆல்வேஸ் பிளேயிங் அகெயின்ஸ்ட் ஸ்பின். தட் வில் கண்டினியூ. அதில் கொஞ்சம் எட்ஜ் டெஃபினட்டா இந்தியா இருக்கு. மிடில் ஆர்டர் அண்ட் லோயர் ஆர்டர் இந்த ஃபர்ஸ்ட் 8 ஓவர்ல ஸ்ட்ரைக்கிங் எபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா டெஃபினட்டா உங்களுக்கு இந்த தடவை ஷமி ஆடத்தான் போறாங்க. ஷமி, ஹர்ஷதீப் சிங், ஹர்திக் பாண்டியானா இட் டெஃபினெட்லி லுக்ஸ் பெட்டர் தேன் தி அதர் pace bowling quartet, even though India's approach has to be revenge. So again, India will go with a slender edge of 52-48 and make it 4-1. என்னோட கணிப்பு. அதெல்லாம் இல்ல பிடா, நான் திருப்பியும் சொல்றேன், ராஜ்கோட்ல நான் சொன்ன மாதிரி தான் நடந்தது. இந்த தடவையும் நான் சொல்றேன் 3-2 லீட் ரெடியூஸ் ஆயிடும்ன்றீங்களா? ஆமா, ஆனா பூனேலையும் சொன்னேன்ல இந்தியா திருப்பி ஜெயிக்கும்னு. ஸோ அதனால 4-1 தான் சீரீஸ் முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா. மும்பை ஆல்சோ வில் பி வெரி, இங்கிலாந்து அவங்க ஒரு ரன் ஃபெஸ்ட் அப்படின்னு வந்தால் தேர் ஆல்சோ பி பஞ்சிங் ஈக்குவலி. பட் டஃப் மேட்ச் தான். பட் ஐ திங்க் இந்தியா வில் ப்ரிவைல் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பீடா இந்த மேட்ச்ல. ஃபேண்டசி பிக்ஸ் என்னென்னு அப்படி சொல்லிருங்க. அதான் சொன்னேனே, இந்தியா ஜெயிக்கும் நீங்க சொன்னதை விட இங்கிலாந்து ராஜ்கோட்ல ஜெயிப்பாங்கன்னு சொல்றது காட் மோர் வேல்யூ அடிஷன். ஏன்னா ராஜ்கோட் ட்ரூ. பிச்சு அது வந்து சூட்டட் இந்தியா. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்லோ பிச்சஸ், பர்டிகுலர்லி இந்த அமௌண்ட் ஆஃப் ஸ்பின்னர்ஸ் இந்தியா ஆடுன்ற போது அப்ப நச்சுன்னு அடிச்சீங்க. அதனால வந்துட்டு என்ன சொல்றது, இப்பயும் நீங்க 4-1 சொல்றீங்க, லுக்ஸ் லைக் இட். இப்ப ஃபேண்டசி அப்படின்னு பார்த்தா என்னோட 5 பிளேயர் வந்து ஆதில் ரஷீதை விடவே மாட்டேன், திலக்கமாவை விடவே மாட்டேன், பென் டக்கட்டை ஐம் இன்க்ளூடிங், ஜாஸ் பட்லருக்கு இங்க டெஃபினட்டா படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஹர்திக் பாண்டியா வில் ஷூர்லி போல் மோர் ஓவர்சியர்ஸ் பிகாஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் விச் இஸ் டாமினேட்டட் பை சீமர்ஸ்ன்றதுனால என்னோட 5 பிக் பார்த்தீங்கன்னா ஆதில் ரஷீத், திலக் வர்மா, பென் டக்கட், ஜாஸ் பட்லர் அண்ட் ஹர்திக் பாண்டியா. வருண் சக்கரவர்த்தி ஆடுவாரான்னு தெரியாது, அதனால தான் அவர் விட்டுட்டேன் நானு. இப்போ உங்களோட 5 பிக்ஸ் சொல்லுங்க. ஆமா, போன தடவை நான் ப்ரூக்கு ஹர்திக் பாண்டியா 2 பேர் சொன்னேன், 2 பேருமே 50. ஸோ அக்ஷர் பட்டேல், வருண் சக்கரவர்த்தி 2 பேர் ஆடினா கண்டிப்பாக 2 பேர் எடுத்துடலாம். அடுத்து வந்து ஹாரி ப்ரூக் நல்ல ஃபார்மில் இருக்காரு, அவரையும் கண்டிப்பாக மனசு வராது. அபிஷேக் சர்மா எடுக்கலாம், 29-30 அடிக்கிறாரு, ஒரு பெரிய ஸ்கோர் வரும், இட்ஸ் ரவுண்ட் த கார்னர் அப்படின்னு நான் கண்டிப்பாக நினைக்கிறேன். 4 ஹர்ஷதீப் சிங் ஆடினா ஹர்ஷதீப் சிங் விடக்கூடாது. நேற்று ஒரு விக்கெட் மட்டும் எடுத்துருக்கலாம், பட் ஹீ மே கெட் லாட் ஆஃப் விக்கெட்ஸ். அப்புறம் என்னோட ஃபேவரட் பிளேயர் ஹர்ஷித் ராணா, ஆடினார்னா விக்கெட் எடுக்கிறாரு. இஸ் அ விக்கெட் டேக்கிங் பவுலர். சில பவுலர்லாம் வந்து அஜித் அகர்கர், ஷார்துல் தாக்கூர், அந்த லிஸ்ட்ல வந்து ராணாவும் வந்து விக்கெட் டேக்கிங் அபிலிட்டி நிறைய இருக்கு. ஸோ ஐ நாட் மிஸ் அர்ஷித் ராணா ஆல்சோ இஃப் ஹி பிளேஸ். ஸோ இதுதான் என்னுடைய பிக்ஸு. ஸோ பீடா, பிளேயிங் கண்டிஷன்ஸு எல்லாமே சொல்லியாச்சு, பிளேயிங் 11 சொல்லியாச்சு, ஃபேண்டசி சொல்லியாச்சு. ஸோ இந்த ஃபைனல் T20 பிஃபோர் தே மூவ் ஆன் டு தி ODI, உங்கள் ஃபைனல் தாட்ஸ் என்ன? இப்ப நான் எப்படி யோசிப்பேன்னா, சீரீஸ் ஜெயிச்சாச்சு அப்படிங்கும் போது வெளியில இருக்கிற பிளேயர்ஸ் வந்துட்டு உடனே நான் சாம்பியன்ஸ் ட்ராஃபி தான் யோசிப்பேன். இதுல வந்து அந்த இதுவே கிடையாது. இது வந்திருக்காரு, ரமன்தீப் வந்திருக்காரு, பாவம் ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். ஐ ஒன்ட் பி சீயிங் தட் அட் ஆல். இப்ப உங்களுக்கு கரெக்ட் கால் எடுத்து சிவம் துபே ஆடினாங்க, அது ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட் ஆயிடுச்சு. அப்படிங்கும் போது ஒன் மோர் T20, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு மேக் யூர் புட் ஆல் த சீரியஸ்னஸ் இன்டு இட், வின் தட் பர்டிகுலர் T20, மேக் இட் 4-1, கோ வித் மோர் கான்ஃபிடன்ஸ், கிரஷிங் இங்கிலாந்து கான்ஃபிடன்ஸ். நோ மேட்டர் வாட், இது வேற ஃபார்மேட், இந்த வேற ஃபார்மேட். நான் நிறைய இருந்தா நான் வந்து இன்டர்நேஷனல் டீமோட வந்திருக்கேன். ஒரு ஃபார்மேட் இது மாதிரி அட்டி செம்ம அட்டி 4-1 வாங்கினீங்கன்னா செகண்ட் ஃபார்மேட்டுக்கு போகும்போது ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவ் மைண்ட் செட்டோட போவீங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணும்பா, இல்லைன்னா இந்த ஃபார்மேட்டும் போயிடும். புஷ் ஹிம் டு தட் கார்னர்ன்றேன். இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்ட்ராங்கஸ்ட் ஒயிட் பால் சைடு. அவனை இந்த மாதிரி கார்னருக்கு தள்ளி
let his confidence dent when it comes to சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஒரு பெரிய டீம் அந்த மாதிரி உனக்கு ஒரு கான்பிடன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தள்ள முடியுதா, தள்ளு. அந்த மாதிரி தான் பார்க்கணும். இந்தியன், அதான் நான் சொல்றேன், இந்தியா எங்கெங்கெல்லாம் டிக் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட போலிங் ஹஸ் பீன் ஃபினாமினல். 180 இன்னும் கொடுக்கல. ஸ்ட்ராங் டீம் லைக் இங்கிலாந்து. ஃபீல்டிங் ஹஸ் பீன் அப்சல்யூட்லி பிரில்லியன்ட். The late order has been absolutely brilliant. Apart from the first game, நெக்ஸ்ட் நான் 3 கேமும் பாருங்க ஒரு பிகாரியல் சுச்சுவேஷன் எடுத்துட்டு வந்திருக்காங்க. எது டிக் பண்ணல? பேட்டிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் 6 overs with caution mixed with aggression. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க, நான் போயிட்டு லெஃப்ட்லாம் பண்ண சொல்ல. இந்த மாதிரி கண்ணாப்பண்ணா அடிச்சு இப்ப 8 ஓவர் சொல்றோம். இப்ப 8 ஓவர் தான் இம்பார்ட்டன்ட். எந்த டீம் நல்லா பண்றாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் காஷன் போட்டு 8 ஓவர்ல 58 for 1 வாங்க 200 வந்துடும். அதை தான் சொல்றேன். அதை பண்ணுவாங்களா பார்ப்போம். We will come back and do a review on where the series, the score line finish. ஏன்னா சீரீஸ் முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் எல்லாரும் கேட்குறீங்க the next is going to be the Champions Trophy squad analysis for Pakistan. எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, எங்க போயிருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். Until we come back and entertain you with your very phone octopus. Thanks a lot and bye bye.